Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இல்லை நார் சத்தை பற்றி பேச போகிறோம். எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் ஃபைபர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன, எதில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நார் சத்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார் சத்து உள்ள உணவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் குறையும். அப்போ வெயிட் கண்ட்ரோலுக்கு வரும், சுகர் கண்ட்ரோலுக்கு வரும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வரும். ப்ளஸ் இது டயபெட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணும். இல்லை யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார் சத்து இல்லாத உணவுனால பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது கூட நம்ம ஒழுங்கான நார் சத்தை எடுத்து டீஸ்ட்ரெஸ் பண்ணி இருந்தோன்னா இது கூட ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ரொம்ப வருஷம் இருந்தால் இது கோலான் கேன்சர் வரலும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஃபைபரில், நார் சத்தில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாய்மார்கள்ட்ட பேசினா எங்கள் குழந்தைகள் காயே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காயில் தான் மெயின் நார் சத்து இருக்குது. ஸோ அதனால நிச்சயமாக காய் சின்ன வயசுலேருந்தே பழக்கி பழம், காய் இதெல்லாம் குழந்தைங்கள் சாப்பிடணும். அவங்க ஒரேடியாக ஒரு வயசு குழந்தைக்கு 1 கப் காய் கொடுக்க முடியாது, ஒரு அரை கப்பாவது அவங்க சாப்பிடணும். பெரியவங்க ஒரு வேளைக்கு 2 கப். பெரியவங்க கதையே வேறு. இவங்களை கேட்டால் எங்களுக்கு உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதான் ரொம்ப பிடிக்குங்க, மற்ற காயெல்லாம் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேளைக்கு 150 கிராம் இல்லை 200 கிராம் வேணும்னா நம்ம கிட்டத்தட்ட 800 கிராம் இல்லை உங்களுக்கு 600 கிராம் காய் பண்ணணும் ஒரு வேளைக்கு. ஏன்னா 2 வேளையும் காய் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான நார் சத்து கிடைக்கும். இப்போ நார் சத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 25லேருந்து 40 கிராம் தேவை நார் சத்து. இது எதுலேருந்து வரும், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ காலை உணவில் இட்லி, தோசை பண்ணுறத இந்த கருப்பு கவுனி இல்லை சேப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா இல்லை கைக்குத்தல் அரிசி இல்லை சிறுதானியம் இதெல்லாம் போட்டு இட்லி தோசை மாவு நீங்கள் வீட்டிலையே தயாரித்து பண்ணிங்கன்னா இதில் பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாமே நம்ம சொன்னது வரும். வெயிட் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், டயபெட்டிஸ் கண்ட்ரோல், ப்ளஸ் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்னால ஹார்ட் டிசீஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ காலை உணவில் இதை இப்படி சேர்த்துக்கணும். இதோட ஒரு ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். கொய்யாப்பழம், பப்பாளி. கொய்யாப்பழமில் இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குது சீட்னால், பப்பாளியில் சால்யூபிள் ஃபைபர் இருக்குது ஏன்னா சாஃப்டாக இருக்குது. இப்போ பேரிக்காய் தோலோடு சாப்பிட்டிங்கன்னா தோலில் இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குது, உள்ள சால்யூபிள் ஃபைபர் இருக்குது. ரெண்டுமே யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. ஸோ அதனால சால்யூபிள் ஃபைபர் லிப்பிட் கண்ட்ரோல். லிப்பிட்னா ட்ரைக்ளிசரைட், எல்டிஎல், டோட்டல் கொலஸ்ட்ரால் அதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். இன்சால்யூபிள் ஃபைபர் சுகருக்கு 2 ஃபைபருமே ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் வெயிட் ரிடக்ஷனுக்கு எந்த அளவு நம்ம 2 ஃபைபரும் சாப்பிட்டோம்னா அந்த அளவு நம்மளுக்கு இட்லி சாப்பிட்றது குறைவாயிடும். ஸோ அதனால் ஃப்ரூட் ஒரு கப் சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதோட நிறைய சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 இட்லியே போடும். மதிய உணவு, நைட் உணவில் நீங்கள் பெரும்பாலும் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா ஒன் ஆஃப் தீஸ், அதாவது அன்பாலிஷ்ட் ரைஸ் அது சாப்பிடுங்க. அண்ட் அது கூட சாப்பிட்றது இந்த மாதிரி பருப்பு, சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றீங்க. வாரத்தில் 2 நாள் அதில் சுண்டல் வச்சுக்கோங்க. பட்டாணி சுண்டல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சன்னா, ராஜ்மா, காராமணி, கருப்பு கொத்து கடலை, இந்த மாதிரி பல விதமாக சுண்டல் 16-18 விதம் இருக்குது. பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி சுண்டல் வாரத்தில் 2 தடவை சேர்த்துக்கோங்க மத்தியானம் டைமில். அண்ட் அது கூட 2 கப் காய். ஒன்று டெஃபினட்டாக க்ரீன் கலர் கீரையாக இருக்கலாம், பீன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி காய். இன்னொன்று மிக்ஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி வாட்டரி வெஜிடபிள்ஸ், கேரட்,
ப்ராக்கலி, காலிஃப்ளவர், கேபேஜ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா போத் லஞ்ச் அண்ட் டின்னர், லஞ்சில் ரைஸு ஒரு சப்பாத்தி, நைட்டில் எந்த டிஃபன் சாப்பிட்டாலும், நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, எது வேணால் சாப்பிடுங்க, உப்புமா சாப்பிடுங்க. உப்புமா கூட சம்பா கோதுமையில் பண்ணலாம், இல்லை கப்லி வீட்டில் பண்ணலாம், இல்லை நீங்கள் கம்பில் பண்ணலாம், இல்லை ரவையில் பண்ணலாம். ப்ளஸ் அதோட கூட பருப்பு, ப்ளஸ் ட்வைஸ் வெஜிடபிள். நைட் எங்களுக்கு காய் அந்த அளவு சாப்பிட முடியாது அப்படின்னா சாலட் சாப்பிடுங்க. கியூக்கம்பர், கேரட், தக்காளி இதெல்லாம் சாலடாக சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நார் சத்து நம்ம எடுக்க எடுக்க இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நார் சத்து இருக்குது. இது ரெகுலராக சாப்பிட்ற உணவு தான். ஸோ இதை சாப்பிட்டு அதோட பெனிஃபிட் எடுத்துக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.